ஒரு வார காலம் தங்கி இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பெண் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க. அந்த பெண் வந்து நற்குணமுடைய பெண்ணா இருந்திருக்காங்க. அப்ப அந்த வீட்டினுடைய எஜமானியரிடத்துல அவங்க கேட்குறாங்க, இந்த பெண் நல்லவளாக இருக்கிறாளே, இவங்க ஏன் இப்படி வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த எஜமானி சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த தெருவுக்கு பக்கத்தில் ஒரு தெரு இருக்குல்ல, அந்த தெருவிலே மிகப்பெரிய உணவு விடுதி ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஆமாம், பெரிய ஹோட்டல் ஆச்சு அது. அதுதான், அந்த ஹோட்டல் இந்த பெண்ணினுடைய சிறிய தந்தைக்கு சொந்தமானது அப்படிங்கிறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுடைய குடும்ப உறவு மகள் என்ற தரத்தில் இருக்கக்கூடிய பெண் வீட்டு வேலைக்காரியாக அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏன் தெரியுமா? அவளுக்குரிய பொறுப்பு அவங்களுக்கு கிடையாது, அவங்களுடைய சட்டத்துக்கே கிடையாது. அவங்க எந்த கோர்ட்ல போய் சொன்னாலும் நீ உனக்கு சம்பாரிச்சுக்கோ, நீங்க உனக்கு சம்பாரிச்சுக்கோங்க, இப்படிதான். ரெண்டாவது, திருமண வாழ்க்கையை எடுத்துக்குவோம். இன்னைக்கு வந்து மனிதர்களுக்கும் அதாவது மற்ற ஜீவராசிகளுக்கும் உள்ள மொதல் விஷயம், நம்ம என்ன செய்வோம், நன்மை எது தீமை எதுன்னு தெரிஞ்சுக்குவோம். விலங்குகளிடத்தில் இந்த உணர்வு கம்மி. அவர்களுக்கு பசி உணர்வு பய உணர்வு இருக்குமே தவிர இதை செய்யலாமா வேணாமா என்று ஆய்வு செய்து பின்பற்றக்கூடிய அந்த பக்குவம் ஜீவராசிகளுக்கு வழங்கப்படவில்லை. அந்த ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவை அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தினுடைய ஆண்கள் பெண்களுக்கு தான் வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் அதை ஸ்லாகித்து சொல்லும் பொழுது, லகத் ஹலக்கனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நான் சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஏன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு கால்நடையை நீங்க பாப்பீங்க, ஒரு ஆடு, அந்த ஆடு என்ன செய்யுது, ஒரு குட்டியை போடுது, அந்த குட்டியும் வளருது. அந்த குட்டி ஒரு ஆடாக ஒரு பருவம் எய்து நோட்டி அதை பெற்றெடுத்த அந்த ஆடே அந்த குட்டியுடன் உறவு கொள்வதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாய்கிட்ட இந்த நிலையை நீங்க பார்க்கலாம். இதே நிலை எங்க தெரியுமா இருக்கு? மேலை நாடுகளிலே இருக்கிறது. ஏன் தெரியுமா? அங்க யார் தந்தை யார் பிள்ளைனே தெரியாது. அவங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ ஒரு போவாங்க, ஒரு குழந்தையை பெப்பாங்க, அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. திருப்பி அந்த குழந்தை வளர்ந்து வந்து தன்னுடைய தகப்பன் என்றே தெரியாத நிலையில் அவர்களுடன் இணையக்கூடிய காட்சிகளை நம்ம, இதை விட கேவலமான விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? நீங்க நினைக்கிறீங்களே, அமெரிக்கால இருக்கிற மாப்பிள்ள, அமெரிக்காங்கிறீங்க, அமெரிக்காவை விட கேவலமான ஒரு நாடு உலகத்துல பார்க்க முடியாது. ஐரோப்பாவிலும் ரஷ்யாவிலும் பெண்களுடைய எந்த அளவுக்கு தெரியுமா, விபச்சாரம் இஸ்லாத்திலே ஹராம். எந்த அளவுக்குனா, சிறிய அளவில் கூட விபச்சாரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள். லா தக்ரபு ஜினா என்று அல்லாஹ் சொல்கிறான். லா தஃபாலு ஜினா என்று சொல்லவில்லை. விபச்சாரத்தை செய்யாதீங்க நமக்கு கட்டளை இடல. லா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தின் பக்கம் கூட நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். ஏன்னா வசா சபீலா, அது மிகவும் கெட்ட பாதையாக இருக்கிறது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது, வதருல் ஆகிரல் இஸ்மி வ பாத்தினஹு, நீங்கள் தீமையில் ரகசியமானதையும் பகிரங்கமானதையும் விட்டு விலகிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் அழகான மார்க்கத்தின் பக்கம் அனுப்பப்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள். சகோதரர்கள் சொன்னாங்க, எவ்வளவு பேர் அழகான பயான பண்ணாங்க. என்ன சொல்றாங்க, குன்தும் ஹைரன் உஹ்ரிஜத் லின்னாஸ், தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்க இருக்கீங்க. எத்தனையோ மக்கள் எப்படியோ இருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த மார்க்கத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டு விட்டீர்கள். எனவே தாமுரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுக்க வேண்டும் நல்லா சொல்றோம். இன்னைக்கு இந்த ஜினா வந்து இன்னைக்கு சர்வதேச அளவுல ஒரு வியாபாரமா ஆயிருச்சு. விபச்சாரர்களுக்கு அதாவது உலக நாடுகளில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஃபேக்டரி, பிஸ்கட் கம்பெனி, இல்ல எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சம்பந்தப்பட்ட கம்பெனி மாதிரி இன்னொரு கம்பெனி என்ன தெரியுமா, விபச்சார விடுதி. அதுக்கு ஒரு தலைவர் இருக்கான். பல பெண்களை பல நாடுகளில் இருந்து அமைச்சு கேவலம் வெட்கம். நீங்க டிஸ்கவரி சேனல் எடுத்து பாருங்க, உலகத்தினுடைய முகத்திரையை கிழிக்கப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் அதில் போடுறாங்க. விபச்சார விடுதி, அதிலே சொகுசான பெண்களுக்கு வேலை. அதில் ஒரு பெண்ணு சொல்றாங்க, நான் நர்ஸுக்கு படிச்சிருக்கேன், ஆனால் அதில் வரக்கூடிய வருமானம் என்னுடைய தேவைகளை நிறைவு செல்வதற்கு எனக்கு கம்மியா இருக்கு, எனவே நான் இந்த வேலையை தேர்வு செஞ்சுக்கிட்டேன், இதில் நிறைய பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேவலமாக கற்பை விற்று அவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இந்த ஒரு கலாச்சாரம் நமக்கு தேவையா? எப்படிப்பட்ட கலாச்சாரங்க இந்த மார்க்கம்? சூப்பரான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்திலே ஒரு சின்ன கரும் புள்ளியை கூட யாரும் காட்ட முடியாது. எந்த சக்திகள், தீய சக்திகள் இந்த மார்க்கத்தை வந்து எள்ளி நகையாடினார்களோ, பெண்களுக்கு உரிமை தரல, பெண்களுக்கு கருத்து சுதந்திரம் தரல, கல்வி அறிவு தரல என்றெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக பல துவேஷ கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டாலும்
இன்னைக்கு சம்பவங்கள் உண்மையாயிட்டு இருக்கு. அல்லாஹ் அவர்களின் வாயிலாகவே இந்த மார்க்கத்தினுடைய அந்த தூய்மையான கொள்கையை அவர்கள் சொல்லக்கூடிய நிலையில் அல்லாஹ் ஏற்படுத்திட்டான். இன்னைக்கு நடந்த இந்த வினோதினி மற்றும் டெல்லியில நடந்த சம்பவங்கள், பிறகு அடுத்தடுத்து ஏற்பட்ட கற்பழிப்பு வழக்குகளுடைய பேச்சு தீவிரமாயிருச்சு. டெல்லியில இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க சீக்கிரம் சட்டம் கொண்டு வாங்க, பெண்களுக்கான வன்முறைகளை ஒடுக்க வேண்டும், அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி வர்மா கமிஷன் போடுங்க, உடனடியாக அதை பத்தி எடுக்கணும்னு நிறைய இப்படிலாம் நம்ம கண்மூடித்தனமா நம்ம ஏமாத்துறாங்க. அப்படிலாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கும்போது எதிர்கட்சியில ஒரு ப்ராப்ளம். அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க மரண தண்டனை கொடுங்க, இல்ல நீங்க ஆண்மை நீக்கம் பண்ணுங்க, இப்படி இல்ல ஆயில் ஃபுல்லா சிறையில போடுங்க, இப்படி எல்லாம் அங்கு பல கருத்துகள் வைக்கப்படுது. அப்ப எந்த ஆர்எஸ்எஸ் சக்திகள் எந்த தீய இஸ்லாத்தை வேற இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த சக்தியிலே தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க, இஸ்லாமிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும், அப்பொழுதுதான் மனித சமுதாயத்தை திருத்த முடியும். இந்த பிரச்சனைக்கு இஸ்லாமிய சட்டத்தை தவிர வேறு எந்த சட்டமும் தீர்வாக சொல்ல முடியாது என்று எவன் இந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே தரக்குறைவாக பேசினானோ அவனுடைய வாயிலிருந்து அல்லாஹ் இந்த கொள்கையை உயர்த்தி விட்டான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்ப சொல்றாங்க, என்னங்க சட்டங்க போடுறீங்கன்னா அந்த பிரச்சனை நடக்குது, அதையொட்டி அதே போன்ற பிரச்சனைகள் நடக்குது, அதுக்கு தீர்வு சொல்லும் பொழுது மக்கள் சொல்றாங்க, பெண்கள் தீமையை ஒருத்தவன் செஞ்சிட்டான், தீமை நடந்துருச்சு, மிகப்பெரிய தவறு, கற்பழிப்பு, அதை தொடர்ந்து கொலை, ரெண்டுமே மிகப்பெரிய தவறு. அதுக்கு நம்மளுடைய மார்க்கம் இப்ப இல்ல, 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இஸ்லாமிய சட்டம் சொல்லுது, ஒருவனுடைய பாதிப்புக்கு அதற்கான கூலியை வழங்குவதை அல்லாஹ் தனக்கு கூட எடுத்துக்கல. நீ இந்த மாதிரி பாதிப்பு செஞ்சிட்டியா, உனக்கு என்ன தண்டனைங்கிறத அல்லாஹ் யார்கிட்ட விட்டுட்டான் தெரியுமா? முடிவெடுக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை பாதிக்கப்பட்டவிடத்திலே அல்லாஹ் விட்டுட்டான். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், நீ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டியோ அந்த பாதிப்பை உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவனுக்கு வழங்குவது உன்னுடைய உரிமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அழகான சட்டங்களை எல்லாம் சொன்னான். இன்னைக்கு எடுத்து அந்த விஷயத்தை எடுத்து பேசுறாங்க. அந்த சகோதரி இறந்து போகக்கூடிய கடைசி நேரத்தில் சொல்றாங்க, என்னுடைய தந்தையே அவன் என் மேல ஆசிட்ட ஊத்திட்டான், நான் 3 மாசமா எவ்வளவு கஷ்டப்பட்டு துடிச்சு நான் மரணிக்க போறேன், இதற்கு கோர்ட்டு தண்டனை சொல்லக்கூடாது, நான் சொல்றதை கேளுங்க, என்னை போலவே அவன் மீதும் திராவகம் வீசி அதனால் ஏற்படக்கூடிய வேதனையை அனுபவித்து அவன் சாவேன், அப்பதான் அவன் செய்த வேலையினுடைய நிலையை அவன் உணர்வான் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லிவிட்டு மரணித்தாங்க. இன்னைக்கு அது நடைமுறைக்கு வந்துச்சா பார்த்தீங்களா? இன்னைக்கு பேசுறாங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லியிருக்கு, அந்த பொண்ணு கருத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை, இவங்களா பேசுறாங்க. நேற்று செய்தியில பாக்குறோம், எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி ஷாருக் கான் மான் வேட்டையாடிட்டாராம், அவருக்கு தீர்ப்பு நடந்துகிட்டு இருக்கு, 6 வருஷம் சிறையில். இது பாருங்க, மனித உயிர், மனிதனுடைய மானம் பறிக்கப்பட்டதற்கு முடிவு சொல்லவில்லை, அந்த பெண் மரண தருவாயில சொல்லிவிட்டு சென்றிருக்கா, அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இதுக்கு பல பேர் உட்கார்ந்து அதை செய்யறாங்களாம். அப்ப சமுதாயத்துடைய நிலை, அரசியல், இதையெல்லாம் நம்மளை ஏமாற்றுது. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே மனிதனுடைய உணர்வுகள், மனிதனுடைய நிலைப்பாடுகளுக்கு உட்பட்ட அந்த கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அல்லாஹ் சட்டங்களை வழங்கியிருக்கான். எல்லா சட்டமும். நீங்க எங்க மேலை நாட்டு கலாச்சாரத்துக்கு போகணும், ஒவ்வொருத்தவங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு நம்முடைய மார்க்கமான இஸ்லாத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க. இஸ்லாத்தை விட ஒரு சரியான நெறிமுறையை நீங்கள் உலகத்தில் கவனிக்கவே முடியாது. ஒரு மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் தனி மனிதனாக இருக்கும்போது அவன் எப்படி வாழணும், ஒரு மனிதன் பிற மனிதர்களோடு கலந்து வாழக்கூடிய வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்ட நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொரு விஷயமாங்க. மனைவிட்ட எப்படி நடக்கணும், தாய் தகப்பன் எப்படி நடக்கணும், பிள்ளைங்கள்ட்ட எப்படி நடக்கணும், அண்டை வீட்டார்ட்ட எப்படி நடக்கணும், உறவுகளுக்கு எப்படி நடக்கணும், இப்படிலாம் சொன்ன ஒரு மார்க்கத்தை நீங்க பார்க்க முடியுமா? சூரத்து பனி இஸ்ராயில திருப்பி பாருங்க, அல்லாஹ் அழகான சட்ட திட்டங்களை அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதை உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, சிறு வயதுல இருந்து சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைங்க அவங்களுடைய குணத்தாலும் தரத்தாலும் எப்படிப்பட்ட கை தேர்ந்த இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அவங்க தேர்வாகி வருவாங்க. அதை விட்டுட்டு சீரழியக்கூடிய எய்ட்ஸை விட மோசமான இந்த கலாச்சாரத்தை பின்பற்றிக்கிட்டு இன்னைக்கு உள்ள பொம்பளை பிள்ளைங்க அவ்வளோ மோசமான செயலில் ஈடுபடுறாங்க. முதல்ல ஒரு காலம் இருந்துச்சு, அறிவு அளவோடு கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு சுதந்திரம் சுதந்திரம் என்ற பெயர்ல ஆடை அவிழ்ப்பு நடக்குது, எத்தனை மணிக்கு வேணாலும் எங்க வேணாலும் போகலாம். அது ஒன்று நடந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா? அதாவது சம்பந்தப்பட்ட பெண் மரணிச்சிட்டாங்க, யாரு டெல்லியிலே ஏற்படுத்தப்பட்டு மரணிச்சிட்டாங்க.
நடுவில் பெண்கள் தினம்னு ஒன்று வந்துச்சு. பெண்கள் தினத்தில் என்ன செய்கிறாங்களாம், அந்த மரணிச்சு போனாங்கல்ல அந்த பெண்ணு சிறந்த பெண் அப்படின்னு ஒரு விருது. யாரை ஏமாத்துறீங்க நீங்க? ஒரு பெண்ணு, அதை நீங்க மறைச்சிருக்கலாம். அந்த பெண்ணு பாதிக்கப்பட்டு இறந்து போன அது வேற விஷயம், அதற்கு மரண தண்டனை தான் தீர்வு, அது வேற விஷயம். ஆனால் அந்த பெண்ணு நல்ல பெண் நீங்க எப்படி சொல்லுவீங்க? அந்த 1 மணிக்கு ஃபுல் போதையோட நல்லா குடிச்சிட்டு தன்னுடைய கணவர் அல்லாத மற்ற ஆடவனோட கடை தெருவுக்கு நடுவில் வந்திருப்பாள்னா அவளை சிறந்த பெண்ணு நீங்க அறிவிப்பு செய்றீங்களே, அவள் தேர்ந்து எப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை முன்மாதிரியை இந்த மனித சமுதாயத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க? அவளை மாதிரி குடிச்சிட்டு 1 மணிக்கு போமா நீ சிறந்த பெண் சொல்ல வரீங்களா? அப்ப யாருங்க சிறந்த பெண்? இப்படி எல்லாம் உடனே பெண்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், அப்பா இந்த செத்து போன பெண்ணை உயர்த்தி. இப்படித்தான் உங்களை ஏமாத்துறாங்க. உங்களுக்கு உரிமை தரோம் உரிமை தரோன்னு எதுல உரிமை தரோம்? இன்னைக்கு வேலை வாய்ப்பு எடுத்துக்கோங்க, ஆண்கள் எல்லாம் வேலையை விட்டு தூக்குறாங்க. கண் முன்னாடி நடந்த செய்தி. ஏன் தெரியுமா? இன்னைக்கு பிஎட் படிச்சிருக்காங்க, அவங்க 13,000 ரூபாய் சம்பளத்தில் வேலையில் இருந்தாங்க. ஆனால் ஒரு பெண்ணு வெறும் 6,000 ரூபாய் சம்பளத்துக்கு அதே வேலைக்கு வந்தா உடனே அந்த ஆண்மகனை, ஒரு குடும்பத்துடைய பொருளாதார பொறுப்பை சுமந்த அந்த ஆண்மகனை தூக்கி தள்ளிட்டு அந்த பொண்ணை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சாங்களே, சரி நல்ல முறையில் உட்கார வச்சாங்களா? இல்லையே, அவ போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பாதி ஆக்கிட்டாங்க. அப்ப நீங்க எதை வியாபாரம் பண்றீங்க? பொருளை வியாபாரம் பண்றீங்களா? இல்ல இந்த மாதிரி அருவருக்கப்பட்ட இந்த சதை வியாபாரம் இங்க நடக்குதா? யோசிச்சு பாருங்க. கேவலம் எல்லா விஷயங்களையும் கொண்டு போறாங்க. பெண்களுக்கு உரிமை, கல்வி உரிமை, அவங்க அப்படி ஆகணும், அவங்க இப்படி ஆகணும், எல்லாமே ஆகட்டுங்க. தீமை நடப்பதற்குரிய அடிப்படை காரணம் என்ன? இவ்வளவு பேர் உட்கார்ந்து இதை சிந்திக்கிறாங்க. பெரிய பெரிய அவங்கெல்லாம் நீதிபதிகளாம், அவங்கெல்லாம் பெரிய பெரிய அறிவு சார்ந்தவர்களாம். எந்த விஷயத்தை பற்றி சிந்திக்கிறாங்க தெரியுமா? தீமைக்கு தண்டனை எப்படி தரணும், எப்படி சட்டத்தை கொண்டு வரணும், இந்த சின்ன அறிவு உங்களுக்கு இல்ல. ஒரு தீமை நடக்குது, அந்த தீமை நடப்பதற்கான காரண காரியத்தை ஆராய்ந்து பார்த்தால் அதற்குரிய முடிவை கண்டுபிடிச்சிடலாமே. குறிப்பாக இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட ரீதிகளான குற்றங்கள் ஏங்க நடக்குது? பெண்களுடைய அரைகுறை ஆடை, பெண்களுடைய இந்த மாற்றம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உத்வேகத்தோட தவறுகள் நடப்பதற்கு காரணமா இருக்கு. அப்ப ஆணுக்கு சட்டம் போட்ட அந்த அரசாங்கம் என்ன செய்யணும்? பெண்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? இல்ல ஆண்களுக்கு நம்ம சட்டம் போடுவோம், இல்ல என்ன சட்டம்னு சொல்லுவோம். அதே போல பெண்களும் அவங்க என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி ஆடைகளை அவங்க அணியக்கூடாது. இதுக்கும் படிப்புக்கும் அறிவுக்கும் பதவிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஏன்னா இந்த ஆடைகளை அவங்க அணியக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கணும். ஆனா அதையே சொல்லல, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. நீங்க திருப்பியும் எப்படி வேணாலும் ஆடை அணிச்சுக்கோங்க, எல்லா சாதாரணமான ஆண்களை எல்லாம் காமுகர்களாக நீங்க மாற்றுங்க, கொலையாளிகளாக நீங்க மாற்றுங்க, அந்த உரிமை உங்களுக்கு தர்றோம். இன்னைக்கு நடிகைகளை இவ்வளவு கேவலமான ஆபாசமான படம் போட்டு காட்டுறானே, நல்ல ஒரு அரசாங்கம் அதை தடுக்கணுமா இல்லையா? தடுக்கல. அப்ப நீங்க பாருங்க, சமுதாயத்துக்கு உத்வேகமான, சமுதாயத்தை சரியான பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த ஒழுங்கு விதங்கள் இஸ்லாத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அந்நிய ஆண்களோடு உரையாடுவதையே வேலையா கொடுக்குறாங்க பெண்ணுக்கு. பெண்களுக்கு அதிகமா வேலை வாய்ப்பு எங்க கொடுக்குறாங்க தெரியுமா? கால் சென்டர்ல. ஏன்னா பெண்கள் அதிகமா ஆண்கள்கிட்ட பேசி 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 1க்கு 10 கஸ்டமர் வர்றாங்களாம். அதுக்காக அந்த வேலை. படிப்புக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது. திறமைக்கு வேற. சாதாரண ஒரு பெண்ணை, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண் அந்த வேலையை பெற்ற முடியுமா? முடியாது. கான்வென்ட்ல படிச்சு நல்லா இங்கிலீஷ் பேசி, அதுவும் குலைஞ்சு பேசணும், அது தெரியுமான்னு கேட்குறாங்க. இதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ளைட்ல வேலை இருக்கு. என்ன வேலை? இந்த பணிப்பெண் வேலை. அந்த வேலை எல்லாரும் கண்ணுக்கு மத்தியில் எப்படி தெரியுது? ஃப்ளைட்ல என் பொண்ணு வேலை செய்யறா, ஃப்ளைட்ல அவங்க பெரிய சம்பளத்தில் வேலையில் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அந்த ஃப்ளைட்ல பணிப்பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த வேலைக்கு குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. எப்படி கேட்டிருக்கணும்? ஒரு ஃப்ளைட் என்பதிலே நிறைய மக்கள் வருவாங்க, பல ஊரை சார்ந்த, பல தேசத்தை சார்ந்த, பல மொழிகள் பேசக்கூடிய மனிதர்கள் ஒரு ஃப்ளைட்ல வருவாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், ஒரு ஃப்ளைட்டை பற்றிய விஷயங்களை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கணும், ஆபத்துகள் வந்தால் எப்படி உங்களை கட்டுப்படுத்திக்கிறது அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்லணும். இதுதானே அதுக்கு தேவையான படிப்பு. இவங்க என்னம்மா சொல்கிறாங்க? ஆடையை குறைச்சி போட்டுக்கணும், குலைஞ்சி பேசணும், கேட் வாக்கில் நடக்கணுமா? என்ன வாக்கில் நடக்கணுமா? சாதாரண நடையை நீங்கள் ஃப்ளைட்டில் நடக்கக்கூடாதான், கேட் வாக்கில் நடந்தாதான் அந்த வேலையை உங்களுக்கு தருவோம். அதுக்காக பயிற்சி கொடுக்குறாங்க. கேட் வாக்குக்கும் பணிப்பெண்ணுக்கும் என்னங்க சம்பந்தம்?
அப்ப எது நாகரீகம், எது மக்களுக்கு தேவைங்கிறதுனால இன்னைக்கு பெண்களை போக பொருளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா போன்ற ரஷ்யா, ஐரோப்பாக அந்த மேற்குலகம் இருக்க அது அதைவிட கீழ்த்தரமாக விபச்சாரத்தை ஒரு சர்வதேச வியாபாரமாகவே நடத்தி கொண்டு வருகிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வெளிப்படையான நடைமுறைகளை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க பிள்ளைங்களை இப்படி கொண்டு வரணும், அப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த நினைவு என்பது நம்மளை என்னது, நம்முடைய அல்லாவே சொல்லிட்டானே, وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. எவர் இஸ்லாம் அல்லாததை மார்க்கமாக, நடைமுறையாக, வழிமுறையாக தேர்வு செய்து வாழ்கிறாரோ அவர்கிட்ட அதை நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த உலகத்திலே அவர் இழிவைத்தான் அடைவார், அந்த நிரந்தர வாழ்க்கையிலும் அவருக்கு இழிவுதான் காத்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெள்ள தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப நமக்கு தேவை என்ன? நம்மளுடைய சகாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கோங்க. சூப்பரான பெண்மணிகள் இருக்காங்க. கதீஜா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை, சுமையா அவங்களுடைய வாழ்க்கை, சுமையா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வாழ்க்கை, அழகான மன தம்பதிகள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா, எவ்வளோ உம்மு ஹபீபா, இன்று எவ்வளவோ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மகள்கள் எல்லாம் இந்த மனித சமுதாயத்துக்கு, பெண் குலத்துக்கு அழகான முன்மாதிரிகளாக இருக்காங்க. அவங்களை விட சிறந்த முன்மாதிரிகள் நமக்கு கிடையாது. நம்முடைய தூதர் காட்டிய முன்மாதிரியை விட வேற எந்த முன்மாதிரியும் நமக்கு கிடையாது. அல்லாஹ் சொல்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய சிறந்த முன்மாதிரியாக இதோ இந்த முகமது இருக்கிறார். எனவே இவர் ஆத்தாக்குமுர் ரசூல், இந்த தூதர் எதை ஏவுகிறாரோ ஃபஹுதூஹு, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அவர் எதை தடுத்து விட்டாரோ அதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். அது எப்படிப்பட்ட உலகத்தில் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அது மறுமையிலே அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது மிகப்பெரிய இழிவான நரகத்திற்கு உங்களை தள்ளக்கூடிய செயலாகத்தான் அது இருக்கும். எனவே இந்த நடைமுறைகளை எல்லாம் நாம் கைவிட்டுட்டு நம்முடைய அழகான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம எடுத்துக்கணும். அன்றைய கால பெண்மணிகள் போர்க்களங்கள்ல அவங்க என்ன செஞ்சாங்களாம்? கலந்துகிட்டாங்களாம். இன்னைக்கு நம்ம போர்க்களங்களுக்கு போக வேணாம். அன்றைய கால பெண்கள் ஹிஜ்ரத் செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்காக பல தியாகங்களை செஞ்சாங்க, தங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டாங்க. அப்படியே சாதாரணமாக வாழ்ந்த பெண்மணிகள் இறையச்சவாதிகளாக, முத்தகீன்களாக எந்த அளவுக்கு தெரியுமா? அவர்கள் உயிரோடு வாழும் காலத்திலேயே உங்களுக்கு சுவனம் இருக்கு என்ற நற்செய்தியை பெற்றுட்டாங்க. அன்னை கதீஜா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வகை செய்தியில சொல்றாங்க, இந்த கதீஜாவிற்கு சுவனம் முத்தாலான மாளிகை இருக்குன்னு நீங்க சொல்லுங்க என்று உலகத்திலே வாழும் காலத்திலேயே அல்லாஹ்வால் மறுமையிலே சுவனத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட பெண்மணிகளாக தங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஆக்கிக்கிட்டாங்க. அவங்களை விட சிறந்த முன்மாதிரி நமக்கு யாராக இருக்க முடியும்? எனவே நமக்கு உரிய விஷயம் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட நமக்கு ஒரு மார்க்கம் தேவையில்லை. இந்த மார்க்கம் தான் இம்மேலும் நம்மை உயர்த்தும், சந்ததிகளை உயர்த்தும், மறுமையிலும் நம்மை உயர்த்தும். இந்த அழிந்து போகக்கூடிய இந்த கவர்ச்சியான இந்த துனியாவிய எல்லா நிலைப்பாடுகளையும் முஸ்லிம் பெண்களாகிய நாம் இன்றிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு இஸ்லாம் என்ன கடமையாக்குச்சு? கணவனுக்கு கட்டுப்படணும், குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்கணும், கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது, கணவனுடைய அந்த அவங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்கள் தங்களுடைய இல்லத்திலே அனுமதிக்க கூடாது, சிறந்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டும். அன்னைக்கு உருவாக்குனாங்க. ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய செய்தி உங்களை நான் சொல்றேன். தங்களுடைய 4 புதல்வர்கள், அன்னைக்கு உள்ள எல்லா சஹாபிய பெண்மணிகளும் தங்களுடைய கணவர்களை போருக்கு போங்கன்னு அனுப்பி வைப்பாங்களாம். நீங்க கேள்வி வரலாறு பார்த்துருக்கலாம். பத்ரு போர்ல இத்தனை சஹாபி கொல்லப்பட்டாங்க, உஹது போர்ல இத்தனை சஹாபி கொல்லப்பட்டாங்க, இப்படியெல்லாம் நிறைய சஹாபியுடைய பேரை அடுக்கிக்கிட்டே போவீங்க. இன்னைக்கு நம்ம இந்த வேலையை செய்வோமா? நமக்கு பொருளாதாரத்திற்கு பொறுப்பேற்கக்கூடிய கணவனை செத்து போங்க அப்படின்னு அனுப்பி விடுவோமா? எப்படி அந்த பெண்கள் அனுப்பி விட்டாங்க தங்களுடைய கணவர்களை? 4 பிள்ளைகளை பெற்ற அந்த தாய், நீங்க போங்க, ஒருவர் உங்களில் தைரியம் இழந்தாலும் இன்னொருவர் என்னுடைய உபதேசத்தை மறக்க கூடாதுன்னு சொல்லி ஒருவரை தேற்ற வேண்டும் என்று அறிவுரை செய்து எங்க அனுப்புனாங்க? போர்க்களத்துக்கு அனுப்புனாங்க. அப்ப கேட்குறாங்க சில பேர், உங்களுடைய கணவர் இல்லாட்டி உங்களுக்கு யார் உணவளிக்கிறதுன்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவரை நான் உணவு உண்ணக்கூடியவராகத்தான் கண்டேனே தவிர உணவு அளிக்கக்கூடியவராக நான் காணவில்லை. எனவே அவர் சொர்க்கத்திலே இருப்பார், அதுதான் எனக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க.
ஆனால் உணவளிக்கக்கூடிய அல்லாஹ்வாகிறவன் அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான், அவனுக்கு அழிவு கிடையாது, அவனே எங்களுக்கு போதுமானவன் வாழ்ந்தாங்க. எனவே அப்படிப்பட்ட சகோதரிகள், அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். நமக்கு பல இம்சைகள் இருக்கும், பல விஷயங்களை ஷைத்தான் வழிகெடுப்பான், அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, ஹுஜிபத்தின் நார் பிஷ்ஷஹவாத் வ ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மக்காரிஹ். அதாவது இந்த நரகம் என்பது அது எப்படி மூடப்பட்டிருக்கு? அது மனோ இச்சைகளால் மூடப்பட்டிருக்கு. சொர்க்கம் என்பது கஷ்டத்தால் தான் மூடப்பட்டிருக்கு. எனவே உலகத்தில் கஷ்டத்தை நினைக்காதீங்க. ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்த மக்களாக வாழ வேண்டும். இந்த கலாச்சாரம் நமக்கு போர்க்களம் இல்லை, போர் புரிய. நமக்குரிய இஸ்லாமிய ஆண்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய பெண்களாக இருக்கட்டும், உங்களுக்குரிய போர்க்களம் என்ன தெரியுமா? இதோ இந்த கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்திலே உங்களுடைய பெண்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் விழுந்து விடாமல் போராடி காப்பதுதான் உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உண்மையான முஜாஹித் யார் தெரியுமா? மன் ஜாகத ஃபி நஃப்ஸிஹி, எவர் தன்னுடைய நஃப்ஸோடு போராடுகிறாரோ. இந்த உலகத்தினுடைய பல விஷயங்கள் அவரை அழுத்தும் போது கூட எங்களுக்கு இஸ்லாம் தான் முக்கியம், தன்னுடைய மனசோடு போராடி சிறந்த வழிகாட்டுதல்களுக்காக பாடுபடுகிறாரோ அவர்தான் உண்மையான முஜாஹிதுன்னாங்க. அப்ப நம்ம அதை எடுத்துக்கணும். இதையெல்லாம் நாம் செய்வதற்கு அடிப்படையாக நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்க வேண்டும். அந்த இறையச்சத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா மற்ற எல்லா அம்சங்களும் தானாக வந்துடும், எல்லா தீமைகளையும் நம்ம விட்டு தானா போயிடும். அதனால அல்லாஹ்வே சொல்றான், அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. எவர் இறைவன் முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாளை அஞ்சி, முன்னாடி நம்ம நிக்கணுமே, பதில் சொல்லணுமே என்ற அந்த நாளை அஞ்சி தங்களுடைய மனோ இச்சைகளை விட்டும் விலகிக் கொள்கிறாரோ அவருடைய தங்குமிடம் எது தெரியுமா? ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருடைய தங்குமிடம் சொர்க்கமாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எங்களுக்கும் வழங்கி ஈருலகிலும் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.